ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வெற்றிகரமான 9வது வாரத்துக்கு அடியெடுத்து வைக்கிற இந்த டைமில் ரம்யாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு அதிகமாக வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வாரம் ரம்யாவுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான வீட்டு தலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரம்யா தான். இப்போது விஜய் டிவி ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான வீட்டு தலைக்கான டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் வச்சு பாலை பேஸ்கெட்குள்ளே போடுற மாதிரி ஒரு டாஸ்க் தான் அது. இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸ்லேயும் அந்த கேம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதை வீட்டு தலைக்கான டாஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள் ஜெயிக்கிறாங்க. இந்த வாரத்துடைய வீட்டு தலையாக ரம்யா அவர்கள் போகிறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எவிக்ஷன் நாமினேஷன்லேருந்து ரம்யா சேவ் ஆகிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 4 வாரமாக பார்த்தீங்கன்னா ரம்யா ரொம்பவே டேஞ்சரஸ் ஜோனில் இருந்தாங்க. இந்த வாரம் அதாவது 8வது வாரம் அவங்களுக்கு நோ எவிக்ஷன் இருந்ததுனால தான் ரம்யா வெளியே போகலை. இல்லைன்னா ரம்யா கண்டிப்பாக வெளியே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரம்யாவை சேவ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வாரம் எவிக்ஷன் இல்லாமல் ஆச்சா அப்படின்றது கூட ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு இந்த அட்வான்டேஜ் கிடச்சதுனால அவங்க எவிக்ஷன்லேருந்து சேவ் ஆகியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த வாரம் ரம்யா அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாரமாக கூட அமையும். இந்த வாரத்தில் அவங்களுடைய விளையாட்டு நல்லபடியாக இருந்து மக்கள் மத்தியில் ஒரு நிறைய ஆதரவு அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் மேபி அவங்க எவிக்ஷனில் வந்தால் கூட அவங்க ஒரு நல்ல லெவலுக்கு அவங்களுடைய ஓட்டிங் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி வாரங்களில் பார்த்திங்கன்னா கடைசி 4-5 வாரமாகவே அவங்களுடைய ஓட்டிங் ரொம்ப கீழே இருந்துச்சு. விஜய் சேதுபதியே அவங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆச்சு. அதாவது நீங்கள் ரொம்ப டேஞ்சரில் இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து கவனமாக விளையாடுங்க அப்படின்னு. ஸோ இந்த வாரம் அவங்களுடைய விளையாட்டை பொறுத்து தான் அடுத்த வாரம் அவங்களுடைய ஓட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாரம் அவங்களோட ப்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.